இந்த அப்பாவை விடாப்பிடியாக பிடித்து கொண்டுள்ளாய். பிறகு ஏன் இந்த மனக்குழப்பம்? உன்னை சோதிப்பேன், ஆனால் கைவிடமாட்டேன். உனக்கான தேவைகளை அள்ளித்தரத்தான் போகிறேன். அதற்கான தகுதியை நீ பெற வேண்டும் அல்லவா? அதான் இந்த பரீட்சைகள். மனம் கலங்காதே. எல்லாம் முருகனின் லீலைகள் தான் என்பதை உணர்ந்து அமைதிக்கொள். பிள்ளையே, எதை இப்போது உன் வாழ்வில் சரி செய்ய வேண்டும் என உனக்கு புரிந்திருக்கும். அதை யோசித்து சரி செய்யவும் ஆரம்பித்துவிட்டாய். இதை நீ தொடர்ந்து செய்து வர வேண்டும். அதே நேரம் மீதமுள்ள வாழ்வை புரிந்து பற்றற்று வாழ வேண்டும். ஆசைப்பட்டது கிடைக்க அதைவிட கூடுதலாக மனம் தேவையை உருவாக்கிக் கொண்டே போகும். எனவே ஆசைகளுக்கும் எல்லை வேண்டும். எல்லை மீறினால் ஆசை கண்ணீரில் மூழ்க செய்துவிடும். இப்போது சரியாக செயல்படுவது போல் தொடர்ந்து சரியாக செயல்படு. முருகன் அருளால் உன்னுடைய செயல்கள் சரி செய்யப்பட்டு செயல்படுத்தப்படும் என்று மனதார நம்பு. எல்லாம் சரியாக செயல்படும். பிள்ளையே, உனக்கான இலக்கை தெளிவாக நிர்ணயித்து நடைபோடு. அந்த இலக்கை நோக்கி நீ அடி எடுத்துவை. பயணத்தின் போது உனக்கு தேவையான வலிமை வேண்டுமென்றால் நான் தருகிறேன். நன்றாக கேட்டுக்கொள். தேவையில்லாதவற்றை மனதிலிருந்து விடுவித்து விடு. உனக்கான நேரம் வந்தால் நான் தானாகவே கதவுகளை திறந்து வைப்பேன். வாழ்க்கையில் பிரச்சினைகள் வரும். அவற்றை பயப்படாமல் தாங்கி நிற்க கற்றுக்கொள். தோல்விகள் ஏற்பட்டால் அதனை குறையாக நினைக்காமல் அது உன்னை முன்னேற்றுவதற்கு வந்தது என்று ஏற்றுக்கொள். கற்றவற்றை மனதில் வைத்து மனதில் வைத்ததை நடப்பில் கொண்டு வா. நடப்பில் கொண்டு வர முடியாததை மீண்டும் கொண்டுவர முயற்சி செய். முயற்சி செய்ததை நிறைவேற்ற நான் துணை நிற்பேன். எதையும் தளராமல் செயல்படுத்து. நீ உனக்கான இலக்கை விட்டு விலகாமல் தொடர்ந்து சென்றால் உனக்காக நான் தர இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது. பிள்ளையே, நீ அனுபவித்துக் கொண்டிருப்பது உன் கடந்த கால கர்ம வினையின் விளைவு தான். எந்த விதை விதைக்கப்பட்டதோ அதற்கான பலன் உன் வாழ்வில் இப்போது வெளிப்படுகிறது. ஆனால் அந்த கர்ம வினைகள் விரைவில் தீர்ந்து போகும். உன்னை கட்டியிருந்த துயரத்தின் சங்கிலிகள் உடைந்துவிடும். அதனால் இப்போது மனம் தளராமல் இரு. துன்பங்கள் வருவது உன்னை சோதிக்க அல்ல, உன்னை உயர்த்துவதற்கே. ஒவ்வொரு வழியிலும் ஒரு பாடம் உண்டு. அந்த பாடத்தை நீ அறிந்து கொண்டால் வாழ்க்கை உனக்கே புதிய அர்த்தம் தரும். இது நிரந்தரமல்ல என் பிள்ளையே. இருள் எவ்வளவு நீண்டாலும் அதன் முடிவில் ஒளி காத்திருக்கிறது. எனது அருள் உன் மீது நிலைத்திருக்கும். உன் மனதில் நம்பிக்கை வை. விரைவில் உனக்கு மகிழ்ச்சி வாழ்வில் வந்து நிற்கும். உன்னுடைய கடந்த காலம் இறந்துவிட்டது. இறந்த காலம் இனி உன்னோடு இல்லை. அது முடிந்த ஒரு அத்தியாயம். அதை நினைத்துக் கொண்டே இருந்தால் நீயே உன்னை துன்பப்படுத்திக் கொள்வாய். கடந்த காலத்தில் நடந்தது எதுவாக இருந்தாலும் அதை மாற்ற முடியாது. ஆனால் அதிலிருந்து நீ விடுபடலாம். அந்த நினைவுகளை மனதில் வைத்து வாழ்ந்தால் அது கருமமாகி உன்னை கட்டிவிடும். ஆனால் நீ அதை இறந்தது என்று எண்ணி மனத்திலிருந்து விடுவித்துவிட்டால் அதே நேரத்தில் உன் வாழ்க்கை புதுப்பொலிவை பெறும். இனி நீ கடந்ததை நினைத்து வருந்த வேண்டாம். அந்த நினைவுகளை விடு. இனி புதிய காலத்தை நம்பிக்கையோடு தொடங்கு. இது உன் வாழ்க்கையின் புதிய பிறவியாக இருக்கட்டும். மனதை சுத்தமாக வைத்துக்கொள். அந்த சுத்தமான மனதில்தான் என் அருள் தங்கும். நீ உன் வாழ்க்கையை இனிதே ஆரம்பித்துவிடு. நான் பாதையை காட்டுகிறேன். உன் பயணம் எங்கே போக வேண்டும் என்று உனக்குள்ளிருந்து முடிவை கூறுகிறேன். நீ கேட்ட வேண்டுதலை நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். நீ கடைபிடித்த பக்தியும் மேற்கொண்ட விரதமும் உன் மனத்தின் சுத்தத்தையும் நம்பிக்கையையும் எனக்கு உணர்த்தியுள்ளது. நீ என்னை பக்தியோடு வழிபட்டாய். நீ பக்தியோடு கூறிய ஒவ்வொரு நாமமும் உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் அருளில் பதிந்துவிட்டது. உன் ஆன்மாவின் ஆழத்தில் இருந்த அந்த நம்பிக்கை அதுவே உனக்கான வரத்தை ஏற்படுத்தும் காரணம். எனவே இப்போதே உன் மனதில் அமைதி கொள். உன் ஆசை நிச்சயமாக நிறைவேறும். உனக்காக தீர்மானித்த நேரத்தில் நீ கேட்டது கிடைக்கும். பிள்ளையே, உன்னை பற்றிய கருத்துகள் பல முகங்களாக வரும். ஒருவரின் கண்களில் நீ தைரியசாலி, மற்றொருவரின் பார்வையில் கோழை. சிலருக்கு நீ வலிமையின் வடிவம், சிலருக்கு பலவீனத்தின் பிரதிபலிப்பு. சிலர் உன்னை நன்மையின் ஒளியாக பார்க்கிறார்கள், சிலர் கெட்டதின் நிழலாக பேசுகிறார்கள். சிலருக்கு நீ தாங்க முடியாத பாரமாக இருக்கிறாய். ஆனால் சிலருக்கு நீ ஆறுதலாகவும் அமைதியாகவும் இருக்கிறாய். இதையெல்லாம் புரிந்துகொள். மனிதர்கள் தங்கள் பார்வையின் அளவுக்கு மட்டுமே உன்னை மதிப்பார்கள். உலகமே ஒரே மாதிரி உன்னை வரையறை செய்யாது. அதனால் பிறர் பார்வையின் அளவுக்கு உன்னை சுருக்கிக் கொள்ளாதே. உன் உள்ளம் உண்மை என்று உணரும் வழியிலே பயணித்து விடு. ஏனெனில் அந்த உண்மையான பாதையில் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். பிள்ளையே, யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவிட யாருமில்லை. யாருக்கு உண்மையாக இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவன் நீயே. நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நினைக்க யாருமில்லை. நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே. நீ உனக்காக இரு. நீ நீயாக இரு. உன்னை காக்க உன் கடவுள் இருக்கிறேன். பிள்ளையே, உன் அறிவை காண நினைக்கும் அனைவருக்கும் நீ தரும் பதிலே நீ மீண்டும் எழுந்து நிற்பதுதான். அவர்களின் தந்திரங்களும் சூழ்ச்சிகளும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. அவர்கள் விரும்பியது நடக்காது. ஏனெனில் உன்னை காப்பதற்கும் வழிநடத்துவதற்கும் நானே இருக்கிறேன்.
நான் உன் தகப்பனாகவும் காவலனாகவும் உன்னுடன் நிற்கிறேன். நம்பிக்கையோடு இரு பிள்ளையே. நீ எப்போதும் என் அருளில் பாதுகாப்பாய் இருப்பாய். உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் நுழையும்போது என் பாதமே உனக்கான ஒரே ஆறுதலாகும். உன்னை கரை சேர்க்காமல் நான் விடமாட்டேன். சில தீயவர்கள் உன் வாழ்வில் நுழைந்து தீமைகள் செய்ய நினைக்கும்போது அவர்கள் உனக்கு தரும் துன்பத்தையும் நான் அமைதியாக கண்காணித்து கொண்டிருக்கிறேன். ஏனெனில் அவர்கள் செய்கின்றது அவர்களின் கர்மத்திற்கான விதை. ஒரு நாள் அவர்கள் செய்த தவறை உணர்ந்து துன்பத்தின் வழியே பாடம் கற்கப் போகிறார்கள். நீ கலங்காதே பிள்ளையே. நல்வழியில் நிற்கும் நெஞ்சம் ஒருபோதும் வீழாது. உன் நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை மீண்டும் உயர்த்தும். என் அருள் எப்போதும் உன்னுடன் இருக்கும். உன் பிரச்சினைகளைக் கண்டு ஏன் பயப்படுகிறாய்? அமைதி கொள். நான் தான் கதி என வந்த உன்னை கைவிடுவேனா? நம்பிக்கை இருப்பதால் தான் என்னிடம் வந்துள்ளாய். ஆனால் பொறுமை இல்லை உனக்கு. பொறு, அப்பா உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை தரப்போகிறேன். காலதாமதம் ஆகலாம், ஆனால் உனக்கானது உன்னையே வந்தடையும். பிள்ளையே, உன் உள்ளத்தில் தோன்றும் அச்சங்கள் எல்லாமே உண்மை அல்ல. அவை தற்காலிகமான நிழல்கள் மாதிரி வந்து போவன. நீ அந்த எதிர்மறை எண்ணங்களுக்கு சக்தி கொடுக்க வேண்டாம். உனக்காக நான் வாய்ப்புகளை திறந்து வைத்துள்ளேன். அவை ஒன்றின் பின் ஒன்றாக உன்னை தேடி வந்து சேரும். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து இருக்கும். உன் மனம் தேவையற்ற சிந்தனைகளால் கலங்கக்கூடாது. உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் வெளி உலகமும் உனக்கு அமைதியாகவே இருக்கும். பிள்ளையே, இன்றிலிருந்து உன் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வாக மாறும். உன்னை விட்டு விலகி சென்ற உறவுகள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர்வார்கள். கையை மீறி சேர்த்து வைக்க முடியாமல் போன பணம் இனி நிச்சயமாக சேமிப்பில் இருக்கும். நீ நினைத்த முக்கியமான பொருட்கள் அனைத்தையும் வாங்கும் வாய்ப்பும் அருளும் உனக்கு கிடைக்கும். நீ விரும்பியதெல்லாம் இனிமேல் ஒன்றாக வந்து சேரும். உன் மனம் நிம்மதி அடையும். என் அருள் உன்னோடு இருப்பதால் உன் வாழ்க்கை வளமும் நலமுமாக மலரப்போகிறது. இது உன் அப்பா முருகனின் அருள் வாக்கு. பிள்ளையே, ஒளியை கண்டால் ஓடிவரும் நிழல் இருளிலும் உடனிருக்கும் என்பதே நிஜம். இருளில் இருக்கும் நிழல் போல் நான் உன்னில் இருப்பதை உணர்ந்து கொள். உனக்கு ஒன்றென்றால் ஒளியை காண வரும் நிழல் போல ஓடோடி வந்து உன்னை காப்பேன். இத்தனை எதிரிகளா, இத்தனை துரோகிகளா, இத்தனை விரோதிகளா என்று கலங்காதே. நான் உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. என்றும் உனக்கு துணையாக நான் உன்னுடனே இருப்பேன். நீ வெற்றி பெறுவது உறுதி. பிள்ளையே, நினைத்து கொள். யார் உனக்கு துன்பம் செய்தார்களோ அவர்கள் கர்மாவை அனுபவிக்க வந்தவர்கள்தான். அவர்கள் உன் வாழ்க்கையில் நடித்த பங்கு உன்னை வலிமையாக்கவே இருந்தது. அதனால் அவர்களை வெறுக்காதே. ஏனென்றால் இந்த முருகன் யாரையும் பழிவாங்க மாட்டேன். எந்த ஒரு உறவும் காரணம் இல்லாமல் ஒருவர் வாழ்க்கையில் நுழைய முடியாது. பிரபஞ்சத்தின் திட்டத்திலே இதுவும் ஒருவகை பாடம்தான். ஆகவே யார் எத்தனை துன்பம் கொடுத்தாலும் அந்த துன்பத்திற்கு உன் மனதுக்குள் இடம் கொடுக்காதே. அந்த உணர்வை விட்டுவிடு. அப்போதுதான் நீ உண்மையிலேயே சுதந்திரமாவாய். உன் மனம் அமைதியாக இருக்கட்டும். ஏனெனில் அமைதியில்தான் என் அருள் தங்கும். நீ மன்னிப்பதால் தான் பலமாகிறாய். உன்னை யாராலும் காயப்படுத்த முடியாத அளவிற்கு. பிள்ளையே, நீ பல காலமாக சுமந்த கடன் பிரச்சினை என் அருளால் தீர்ந்து போகும். உன் இதயத்தில் எவ்வளவு பாரம் இருந்ததோ அது இனி குறைய ஆரம்பிக்கிறது. நீ தினமும் என் திருப்புகழில் ஒரு பாசுரமாவது படித்து வர வர நீ நினைத்தது நடக்க ஆரம்பித்து விட்டது. அந்த திருப்புகழின் ஒவ்வொரு ஒலியும் உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தருகிறது. நீ ஏற்றும் ஒவ்வொரு விளக்கும் உன் விதியை ஒளியால் நிரப்புகிறது. நீ செய்த கருணை, தினமும் ஒருவருக்கு உணவு கொடுத்த அந்த புண்ணியம், அது வீணாகாது. அந்த புண்ணிய பலனாலேயே உன் வாழ்க்கையில் வளமும் யோகமும் நிறைந்து வரப்போகிறது. நீ எடுத்த முயற்சிகளில் இனி வெற்றி மலரும். அதிர்ஷ்டம் உன் பக்கம் திரும்பி நிற்கும். ஓம் சரவணபவாய நமஹ.